தாயா குமரி கேக்குறேன். காலையில இருந்து இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்னால வீட்டுல இருக்க முடியல. அந்த குழந்தை யாரு எவங்கன்னா எனக்கு சும்மா நான் போக்சோல எடுத்து போடுறேன் 5 வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அந்த தண்டனை கொடுக்குறலாம் கிடையாதுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ஆயுள் தண்டனை கிடையாதுங்க. ஆயுள் தண்டனை கிடையாது, 600 ரூபாய் அறுக்கணுங்க. தமிழ்நாட்டுல முதல்ல மரண தண்டனை எதுக்கு ரத்து செஞ்சீங்க? என்னைக்கு ரத்து செஞ்சீங்க அன்னைக்கு தான் குற்றங்கள் அதிகப்படுது. முதல்ல மரண தண்டனை கொண்டு வாங்க. இந்த மாதிரி என் குழந்தை மேல கையை வச்சாக்கா மரண தண்டனை கொண்டு வாங்க. மூணு குழந்தை எத்தனை குழந்தை இந்த மாதிரி எந்த ஆட்சியை நான் போட சொல்ல விரும்பல, எந்த ஆட்சியை நான் போட சொல்ல விரும்பல. இங்க வந்து எந்த ஒரு போலீஸோ யாருமே வந்து சட்ட ஒழுங்கை கையில கொண்டு வர முடியாது. இந்த சட்ட ஒழுங்கை கையில கொண்டு வரணும்னா நீதிபதிகளால மட்டும்தான் முடியும். ஏன் நீதிபதிகளால மட்டும்தான் முடியும்னா, ஒரு போலீஸ்ன்றவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட அடைக்கதான் முடியுமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாது. நான் கேட்கறது, இந்த போக்சோல அரெஸ்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? எந்த தண்டனையுமே நீங்க கொடுக்கல. எங்களுடைய தாய் சார்பா நான் என்ன சொல்றேன்னா, மரண தண்டனை கொடுக்கணும், இல்லன்னா 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும். இது இன்னைக்கு இந்த குழந்தை இன்னைக்கு ஒரு நாள் 3 குழந்தைனா இதுக்கப்புறம் கொண்டு போய் எத்தனை குழந்தை இந்த மாதிரி இந்த புறம்போக்கு எந்த ஆட்சியை நான் குறை சொல்ல விரும்பல, எந்த ஆட்சியும் நான் தவறா சொல்ல விரும்பல, எந்த ஆட்சியும் நான் குறை சொல்ல விரும்பல. இதுக்கு நீதி கொடுக்கறவங்க நீதிபதிகள். இதுல இந்த குற்றத்துக்கு நீதிபதிகள் என்ன சொல்ல போறீங்க? ஒரு தாயா கேக்குறேன், ஒரு தாயா குமரி கேக்குறேன். காலையில இருந்து இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்னால வீட்டுல இருக்க முடியல. அந்த குழந்தை யாரு எவங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த நியூஸ் கேட்டது நான் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜை பார்க்கணும், பேசணும்னு சொன்னா என்னால பேச முடியல, என்னால அதுக்கு முன் கொண்டு வர முடியல. இதுக்கு என்னதான் வழி? இதுக்கு என்ன தீர்வு? கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கணும். நீங்க சும்மா நான் போக்சோல எடுத்து போடுறேன் 5 வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அந்த தண்டனை கொடுக்குறலாம் கிடையாதுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், இல்லன்னா ஆயுள் தண்டனை கிடையாதுங்க. ஆயுள் தண்டனை கிடையாது, 600 ரூபாய் அறுக்கணுங்க. 600 ரூபாய் அறுத்து எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கணும். இதுக்கு என்ன முடிவு ஐயா சட்டம் வழங்க போறாங்க? இப்ப அண்ணன் நயனார் பேசுறாங்க. இது எல்லாமே வந்து முழுக்க வந்து ஆளுங்கட்சியாக தான், எல்லாருமே ஆளுங்கட்சியாக தான். ஐயா மோடியை இப்ப ஆளுங்கட்சியில தான் இருக்காங்க. நான் நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். ஐயா மோடி அவர்களே ஆளுங்கட்சியில. ஐயா மோடி கிட்ட இல்லையா? ஐயா மோடியோட ஜோசப் விஜய் அவர்கள் பெரிய ஆளு. ஐயா மோடி தர வேண்டாமா? அவரை கொடுக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மரண தண்டனை கொடுக்க சொல்லுங்க, இல்ல 600 ரூபாய்க்கு சட்டம் கொடுக்கணும். இது ஐயாவால கண்டிப்பா முடியும். என்னென்ன விஷயமே முடியுது இல்ல? எதுக்கு தமிழ்நாட்டுல முதல்ல மரண தண்டனை எதுக்கு ரத்து செஞ்சீங்க? என்னைக்கு ரத்து செஞ்சீங்க அன்னைக்குல இருந்து தான் குற்றங்கள் அதிகப்படுது. முதல்ல மரண தண்டனை கொண்டு வாங்க. இந்த மாதிரி என் குழந்தை மேல கையை வச்சாக்கா மரண தண்டனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா 600 ரூபாய் அறுத்து எடுப்புன்னு கொண்டு வாங்க. தயவு செய்த ஐயா நீதிபதியை தான் நாங்க நம்புறோம். ஏன்னா வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் பிஎம் தப்பு பண்ணாலும் நியாயத்தை வழங்கக்கூடியவங்க வந்து நீதிபதி கையில தான் இருக்கு. நீதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு முடிவு எடுத்து இதை கொண்டு வாங்க. இந்த ஒரு குழந்தையோட முடியல. இன்னைக்கு மட்டும் 7 வயசு குழந்தைய சுடுகாட்டுல வச்சு கெடுத்திருக்காங்க, இன்னொரு குழந்தைய கெடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடாது. நானும் 12வது படிக்கிற குழந்தை பெட்ட பிள்ளைய வச்சிருக்கிறேன். என் குழந்தைக்கு அந்த மாதிரி